ஸ்னேகாலயா சில்க்ஸின் விமன்ஸ் டே ஸ்லோகன் கான்டெஸ்டில் பார்ட்டிசிபேட் பண்ணி மலேசியா செல்லும் வாய்ப்பை பெறுங்க. ஒருவேளை என்ன ஆயிடும்னு இல்லை, ஆசனிக்கு வேற மாப்பிள்ளை பார்க்க முடியாது. ஐ திங்க் யூ ஆர் தி பெஸ்ட். அவர் பதில் சொல்லாமல் போயிட்டார். மாப்பிள்ளை ஜாதகம்லாம் இருந்தது, கொண்டு போய் ஒருத்தட்ட காமிச்சேன். மணி சுவாசி அந்த ஜாதகம் 10 பொருத்தம் இருக்கு அப்படின்னு. ஆச்சரியமா இருந்தது எனக்கு. பேரன் நந்தன் அவர் எப்படி இருக்கிறாரு? ஜீனியஸ். அதுக்கு உலகத்துல நான் பார்த்திருக்கேன். என் பேருக்காக மணிரத்னமே பயப்படுற அளவுக்கு 93 வயது வரை வாழ்ந்திருக்கிறது. அதே பெரிய சமாச்சாரம். அதனால பெரிய தப்பு பண்ணாதான் நான் நினைக்கல. செடின்னு சொல்ல முடியாது, அப்பப்ப தண்ணி போட்டா போதும். ஆனா போடல 20 வருஷம். அதான் 2 பேரும் சேர்ந்து எதுவுமே பண்ணதில்லை. சினிமாவுக்கு போறோம் எப்பவுமே ஆதி காலத்துலேருந்து ஒன்னா போனதே இல்லை. 2 பேரும் சேர்ந்து நல்ல பிள்ளைகளை கத்துருக்கோம். ஒருத்தரோடு திட்டிப்போம், நியாயமா திட்டிக்குவோம். அதுல ஒன்றும் தப்பு இல்லை. கமல் சாருக்கு ஆன் ஸ்கிரீன் பேர்னா யார் ரொம்ப நல்லா இருப்பாங்க? புனேட்டா ஸ்ரீதேவிங்க. அதுக்கு எதனா சந்தேகமா? எனக்கு பயம். ஏன்னா ஒரு பேட் நேம் தானே வந்துடுறது. என்ன இருந்தாலும் தூக்கி வைக்கிறாங்களே எவ்வளியே கீழே தூக்கி போடும் போதும் கஷ்டமா இருக்கும். நான் ரொம்ப பாவம் அவளை படுத்திருக்கேன். அவளோட பேசாமையே இருந்திருக்கேன். உங்களுக்கு 3 பெண் பிள்ளைகள் இல்லையா? ஸோ அந்த காலகட்டத்தில் இப்போ கூட இன்னும் கொஞ்சம் சில மக்களுக்கு அந்த மனநிலை மாறல. பட் அந்த டைம்ல 60களில் வந்துட்டு 3 பெண் பிள்ளைகள் இவங்களை எப்படி வளர்க்கணும் அப்படின்றதெல்லாம் இருந்திருக்கும். பட் ஆனால் நீங்கள் வந்து அவங்க எல்லாருமே நல்லா வளர்த்து நல்ல நிலைமையில இருக்காங்க. ஸோ அதை வந்து நீங்கள் ஒரு சுகமான கடமையா பார்க்குறீங்களா, இல்லைன்னா ஒரு சுமையார்? எனக்கு 3 பொண்ணு. எங்க மாமனாருக்கு தான் பொன் குழந்தைன்னு அவ்வளவு ஆசை. அதனால எனக்கு நான் ஐ பிலாங் டு தி ஓல்ட் ஸ்கூல். ஐயோ அப்படின்னு மனசு கஷ்டமா இருந்தா கூட என்னை கஷ்டப்படவே விடல அவர். ஒரு நாள் கூட நான் உங்களுக்கு இருந்துச்சு ஆனா அந்த மனநிலை அப்ப கொஞ்சம் இருக்கத்தான் இருந்தது. நம்ம பட்ட கஷ்டம் நம்ம குழந்தைன்னு படுறமே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ஆண்டவன் புண்ணியத்துல எல்லாரும் நல்ல மாப்பிள்ளைகள் கிடைச்சது. அதுவும் எல்லாம் இப்ப ஆக்சுவலா நீங்க நம்பினா நம்புங்க, நம்பாட்ட போங்க. ஜாதகம் பார்க்கல ஒருத்தருக்குமே. அதுக்கப்புறம் கொண்டு போய் ஒருத்தட்ட காமிச்சேன். அவர் என்ன சொல்றாருன்னா, ஆக்சுவலா வந்து சுஹாசினி கல்யாணம் வந்து இவரும் ஜீவியும் நிச்சயம் பண்ணது. நாட் லவ் மேரேஜ். இவங்க 2 பேரும் நிச்சயம் பண்ணது. இவங்க 2 பேரும் பேசி வச்சு இது பண்ணாங்க. அப்போ நான் அப்புறம் கஷ்டப்பட்டு ஜாதகம் கணிச்சு மாப்பிள்ளை ஜாதகம்லாம் இருந்தது, கொண்டு போய் ஒருத்தட்ட காமிச்சேன். அவங்க சொன்னாங்க, டச்வுட் மணி சுஹாசினி அந்த ஜாதகம் 10 பொருத்தம் இருக்கு அப்படின்னு. ஆச்சரியமா இருந்தது எனக்கு. நான் வந்து ஒரேடியா இவரை மாதிரி கிடையாது. பட் ரொம்ப வேரோடு பிடுங்கிறவும் இல்லை, நிதானமா இருப்பேன் எதுலையுமே. சுவாமி விஷயத்துலையும் சரி, எல்லாம் சரி. பட் அது ஒரு பெரிய அது உண்மை. டச்வுட் 2 பேருமே they are made for each other. இவர் சொல்வார் mad for each other. நீங்க எப்படி டிசைட் பண்ணீங்க? நீங்க தான் முதல் நாள் அதை வந்து டிசைட் பண்ணது. மணி சார் சுஹாசினி மேம்கான அந்த கல்யாணத்துல இவர் ரொம்ப தாட் வந்தது உங்களுக்கு? 2 பேரும் ஒன்னா எழுத்த வீட்டுல பக்கத்து வீட்டுல இருந்து விட்டு அடிக்கடி ஒன்னா பேசிக்கிட்டே உட்காந்துருப்பாங்க. அவங்க மைண்ட்ல இதே இல்லை. அவங்க சினிமா தான் நினைச்சுக்கிட்டு இருந்தாங்களே 2 பேரும். கடைசி பொண்ணு கல்யாணம் ஆயிடுத்துங்க. இவ நடுவுல இவ இருந்துட்டா. இவதான் எல்லாம் உடல்நிலை ரொம்ப மோசமா ஒரு தடவை படுத்திருக்கும் போது பார்க்க வந்தாரு. இன்னும் திடீர்னு தோணுனது, நான் சொன்னேன், நான் ஒருவேளை என்ன ஆயிடும்னு இல்லை, ஆசனிக்கு வேற மாப்பிள்ளை பார்க்க முடியாது. ஐ திங்க் யூ ஆர் தி பெஸ்ட். அவர் பதில் சொல்லாம போயிட்டார். ஜிவி பேசி அதுக்கப்புறம் எல்லாரும் சேர்ந்துட்டதுனால 2 பேரும் சம்மதிச்சு கல்யாணம் பண்ணிட்டாங்க. கமல் வீட்டுல ஒரு டென்னிஸ் கோர்ட் மாதிரி போட்டுருந்தான். விளையாட வருவார். இவ பந்து பொறுக்கி போடுவா. சும்மா ஃப்ராக் போட்டு. லேட் 70s வரும்போது அந்த காலகட்ட சினிமாவில் வந்து பெண் பிள்ளைகள் அவ்வளோ ஈஸியா சினிமா துறைக்கு அனுப்ப மாட்டாங்க. அந்த டிசிஷன் எப்படி எடுத்தீங்க? ஏன்னா அவங்க அதுவும் முதல்ல சினிமாட்டோகிராஃபில வந்து அசிஸ்ட் பண்ணாங்க அசோக் சார் கிட்ட, அப்புறமா தான் ஆக்டர்ஸ் ஆகிறாங்க. அந்த டிசிஷன் எடுத்ததே கமல் தான். ஓ, கமல் சொன்னா ஐ செட் எஸ் போட்டோம்.
நான் தான் ரொம்ப என்ன படுத்திட்டேன். அவளோட கொஞ்ச நாள் பேசாம இருந்து எனக்கு பயம். ஏன்னா நான் பொண்ணு குழந்தைடாச்சே, ஏதாவது சினிமாக்காரன்னா ஒரு இது ஒரு பேட் நேம் தானே வந்துடுது. என்ன இருந்தாலும் தூக்கி வைக்கிறாங்களே வெளியே கீழே தூக்கி போடும்போதும் கஷ்டமா இருக்கும். நான் ரொம்ப பாவம் அவளை படுத்திருக்கேன். அவளோட பேசாமே இருந்திருக்கேன் ஒரு 6 மாசம். 6 மாசம் பேசாம வருது. ஆனா எப்படி இப்ப ஒரே குடும்பத்துல இப்ப ஐயா வந்து உதிரி புகழ் நடிக்கிறாங்க, அடுத்த வருஷம் வந்து சுஹாசினி மேம் நெஞ்சத்திக்கல, மகேந்திரன் சார் படங்கள் அடுத்தடுத்து பெரிய மக்கள் மத்தியில மிகப்பெரிய வரவேற்பு அந்த படங்களுக்கு. அப்ப இதுல உதிரிப்பூக்கள் நான் நடிக்கிற போது கடைசி நாள்ல வந்து ஷூட்டிங்ல அசிஸ்டன்ட் கேமரா ஒர்க் பண்ணாங்க சுஹாசினி மேம். லாஸ்ட் ஷாட் எடுக்கிற போது அசிஸ்டன்ட் கேமராமேன் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதனால அது சினிமாவை நாங்கள் புதுசாக நுழையிறதா இல்லை. சினிமாவில் நுழைஞ்சது கமல், அதுக்கப்புறம் எல்லாரும் ரெடி டு ஃபாலோ தானே ஒழிய ஒன்றும் சினிமாவை திடீர்னு தேர்ந்தெடுத்தது இல்லை. ஆனா நீங்க இப்ப 6 மாசம் பேசாம இருந்தேன்னு சொன்னீங்க இல்லையா? ஆனா அதே மகள் தான் அதுக்கப்புறம் நடிக்கிறாங்க, ஒரு மிகப்பெரிய ஒரு கதாநாயகி வராங்க. இந்தியா ஃபுல்லா எல்லாருக்கும் பல மொழிகள்ல எல்லாத்துலயுமே ரொம்ப ஒரு பாப்புலரான, தொடர்ந்து ஆக்டிவா இருக்குங்க இவ்வளவு வருஷமாவே. இப்ப பாருங்க, ஆம்பளைகள் திங்க் பண்ணி என்ன வேணா பண்ணலாம் சொல்லலாம். பொம்பளைங்களுக்கு கொஞ்சம் எல்லாருக்கும் பயப்பட வேணும் இல்லையா? அதுவும் அந்த அப்போ கொஞ்சம் ஒரு ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலி இல்லை, என்ன இருந்தாலும் ஒரு ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலி. அதுதான் கொஞ்சம் பயந்து நின்றேன். இல்ல பட் பின்னால வந்து அவ்வளவு பாராட்டுகள் கிடைக்கும் அப்படி இருந்தது அம்மாவா? அதெல்லாம் அது நான் சொல்ல, நீங்க தான் சொல்லணும். அது எவ்வளவு சந்தோஷம், பெருமையான ஒரு தருணம். ஆனா வந்து ஒரு சந்தோஷம். அவ்வளவு நல்ல நெருப்புன்னு பேர் வாங்கிட்டு வந்தாவ. எனக்கு அது ஒண்ணுதான் எனக்கு, வேற ஒண்ணும் இல்லை. பணமோ காசோ இது இல்லை. அவ நெருப்பு அப்படிங்க. அவ அந்த எல்லாம் ஜூனியர் ஆர்டிஸ்ட் எல்லாம் சொல்லுவாங்க, நெருப்பு அந்த பொண்ணு அப்படின்வாங்க. அதுல தான் எனக்கு ரொம்ப சந்தோஷம். இத்தனைக்கு நான் ஒரு நாள் கூட ஷூட்டிங் போனது வந்து ஒரு பெண்ணு அம்மாட்ட ரொம்ப பிரியம் வச்சிருக்கிற அம்மா பொண்ணு தான் அது. எப்பவுமே அம்மாட்ட ரொம்ப பிரியம், அப்படியே ரொம்ப க்ளோஸா. அதே மாதிரி தான் எனக்கும் ரொம்ப ரொம்ப அஃபெக்ஷனேட் சைல்டு தான். இவருக்கு ரொம்ப பெட்டு அவதான். அப்படியா? இவங்க தான் ரொம்ப ரொம்ப பெட்டு அவங்களுக்கு. சுஹாசினி தான் ரொம்ப பெட்டு உங்களுக்கு. சுஹாசினி தான் பெட்டு இருக்கு. ஆல் மை சில்ட்ரன் ஆர் ஈக்குவல், வெரி வெரி குட். ஒரு டைரக்டரா ஒரு மருமகனா எப்படி பாக்குறீங்க நீங்க அவரை? பையனா பாக்க. பையனா? 1955 அவர் பிறந்திருக்காரு. எனக்கு 55ல தான் ஒரு பையன் பிறந்து போயிடுச்சு. அதனால எனக்கு என் பையனா தான் பாக்குறேன். அவரு என் அம்மாவா தான் அவர் பாக்குறாரு. அவருக்குமே ரொம்ப பிரியம். எப்பவுமே நடக்க சிரமப்படுற இடத்துல தோல்ல கையை போட்டு பிடிச்சுக்கு தான் கூப்பிட்டு வருவார். இது சாதாரணமாக மருமகள் மாப்பிள்ளைகள் பண்ணுற வேலை இல்லை. தொடமாட்டாங்க, தள்ளி நிற்பாங்க மாமியார்கிட்ட இருந்து. பிடிச்சு கொண்டு வந்து உட்கார வச்சுட்டு வருவார். பொன்னியின் செல்வன் எப்படி இருந்துச்சு அவர் எடுத்தது? நீங்க 2 பொன்னியின் செல்வன் நீங்களாம் படிச்சிருப்பீங்க கதையா, அது படமா நம்ம மாப்பிள்ளைய எடுத்துருக்காங்க அப்படின்னு. எவ்வளவு கேரக்டர் இல்லை நீங்க படிச்சிருக்கீங்களா? படிச்சிருக்கேன். எத்தனை கேரக்டர், அத்தனையுமா போட முடியும்? இதுவே பெரிய இது. அதுதான் சிவசங்கரி சொன்னாங்க, யானை எடுத்து பானைக்குள்ள அமுக்கி இருக்காரு அப்படின்னு சொல்லி. மிகப்பெரிய விஷயம் பண்ணது நிச்சயமா அது. ரொம்ப ஆனா குட்டி குட்டி நியூயான்சஸ் அவரும் கமல் மாதிரி தான் அவரும். அதுல அதே சுதர் காலம்பரை 4 மணிக்கு எழுந்துருப்பாரு. எழுந்து பார்த்தீங்கன்னா இது லேப்டாப்ல இது பண்ணிட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் நான் சொல்லுவேன், யாராவது வீட்டுக்கு வரிசை பாரு கவனிச்சுட்டே இருக்கார், நாளைக்கு உன் கேரக்டர் போடுவார் அப்படிங்கிறது. ஒரு பேசவே மாட்டாரு, நீ யார் என்ன பேசுறாரு அதை வந்து எங்கேயாவது வச்சிருவாரு. தெரியும் உங்களுக்கு அவரோட படத்துல நடிக்கும் போது இந்த எக்ஸ்ட்ரா அந்த கேர் இருக்குமா? இப்ப தளபதியில நாங்க பாத்துருக்கிறோம், எப்படி இருக்கும் அவருடைய ஷூட்டிங் ஸ்பாட்ல உங்களுக்கு மாமனார் மருமகன் அப்படின்றது இருக்குமா? அங்க எப்படி இருக்கும்? இல்லையே, அது ஒன்றும் பெருசா எனக்கு தெரியல. அவர் அதாவது நம்மளை விட கெட்டிக்காரன்னு தெரிஞ்சு சொல்றதை செய்யணும். அதுதான் ஒரு நடிகனுடைய டைரக்டர்ஸ் ஆக்டர் தான். எப்பவுமே டைரக்டர்ஸ் ஆக்டர் தான். நீங்க சொன்னீங்க அப்படிதான் நான் பண்ணிருக்கேன். டைரக்டர்ஸ் ஆக்டர் தான். நான் வந்து எனக்காக ஒன்றும் செய்ய தெரியாது. என்ன வேணும்னு கேட்குறாங்களோ அதை புரிஞ்சுக்கிட்டு இதுலலாம் பாலச்சந்தர், என்னுடைய இந்த கன்னடா டைரக்டர், இவங்கெல்லாம் எங்கே கஷ்டம் வருவதோ ஒரு தூரம் செய்து காமிங்க, அதை நான் செய்திடுறேன். அந்த மாதிரி இவர்
செய்து காமிப்பாரு, மணிரத்னமும் செய்து காமிச்சிருவாரு. செஞ்சு காட்டுவாங்க. ஆமா, என்ன பண்ணணுங்கிறத சொல்லுவார். ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் தான் பண்ண மாட்டாரு இல்லையா, இந்த மூமெண்ட் எல்லாம் எப்படி இருக்கணுங்கிறது அவருக்கு தான் தெரியும். மணி சார் ரொம்ப கொஞ்சம் குவாய்ட், அதிகமா பேச மாட்டாங்க, மேன் வித் ஃபியூ வேர்ட்ஸ்னு. உங்க 2 பேர்கிட்ட எப்படி? எல்லாத்தையும் இப்படிதான். என்ன கொஞ்சம் இது பண்ணி பேசுவார், ரசிப்பார். அவர் ரசிகர், சின்ன விஷயத்த கூட ரசிப்பார். ஆனா அவர்கிட்ட நான் ரொம்ப வியந்த விஷயம் என்னன்னா, பெண்களுக்கு அவ்வளோ மரியாதை கொடுப்பார். எனி ஏஜ் பேசுவார். நல்ல ரசிகத்தன்மை ரொம்ப உண்டு. நல்ல ஜோக்ஸ் சொன்னா அதை ரிப்பீட் பண்ணுவார். ஆனா பயமா இருக்கும், எங்கேயாவது போட்டுடுவார். சினிமால வந்து போட்டுடுவார். அது ஒரு பயம். சொன்னீங்களே நீங்க, அப்சர்வ் பண்ணிட்டே இருப்பாரு. நான் தான் சொல்லுவேன், அந்த மாதிரி பாக்குறாரு, பத்திரமாயிரு, பார்த்து பேசு அப்படின்னு வேணாம். பேரன் நந்தன் அவர் எப்படி இருக்கிறாரு? அவனா ஜீனியஸ். அதுக்கு உலகத்துல நான் பார்த்திருக்கேன். என் பேருக்காக மணிரத்னமே பயப்படுற அளவுக்கு கெட்டிக்காரு. நான் வந்து கமல்லாம் ஜீனியஸ் எல்லாரையும் பார்த்திருக்கேன். இது ஒரு அதாவது ஒரு குழந்தைக்கு வந்து நமக்கே பொதுவா ஒரு மேத்ஸ் வந்தா மிச்சப்பாலாம் வராது. அவனுக்கு மேத்ஸும் வரும், லாங்குவேஜும் வரும், ஹிஸ்ட்ரி, ஜியாகிரபி, சயின்ஸு, ஃபிலாசபி. அவன் படிக்கிற புக்கெல்லாம் யாராலையும் முடியாது. அதுதான் சொன்னேன், இந்த மழை வந்ததுல எல்லாம் போயிடுச்சு, வேற யாராலும் படிக்க முடியாது, அதான் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. மணிரத்னமே கொஞ்சம் அடக்கமா தான் இருப்பார். ஆனா அவங்க இவங்க அப்பாவுடைய பைத்தியம் அவனுக்கு வந்திருக்கு, பாலிடிக்ஸ். மணிரத்னம் மாதிரி நமக்கு அந்த பேர் வரணும் அங்க வரணுங்கிறதெல்லாம் அவனுக்கு ஒண்ணுமே கிடையாது. He has some ideas and duties. அந்த வேலையை பார்த்துட்டான். அப்பாட்ட என்ன சொன்னாலும் அவர் பேசாம போயிடுவார், சொல்றத கேட்டுருவார், அவ்வளவுதான். அப்படி ஒரு பையன். கிட்டத்தட்ட கமல் மாதிரி தான் நந்தாவும். எத்தையும் விடாமரிச்சு. நான் சின்ன வயசுல முக்கால்வாசி நான் தான் வளர்த்தேன் அவனை. ஏன்னா ஷூட்டிங்லாம் போயிடுவா. பிலாசபி, பாலிடிக்ஸ், ட்ரை சப்ஜெக்ட்லாம் படிச்சுட்டு உட்காந்துருப்பான். பட் ஆனா நீங்க வந்துட்டு நீங்க அடிப்படையில ஒரு நாத்திகர், அது இப்போ வரைக்கும் அந்த கொள்கையில அப்படியேதான் இருக்கு. அறியாமைன்னு வச்சுக்கங்களேன். அறியாமையா? அது வந்து நீங்க கடவுளை கிட்ட காமிச்சிட்டீங்கன்னா ஒத்துக்கிட்டு விழுந்து கும்பிட்டு போறேன். ஆனா இவர் என்ன பெரிய ரொம்ப கஷ்டம் வரும்போது சொல்லுவார், உன் கடவுள்கிட்ட வேண்டிக்கோன்னு. ஒன்லி ஒன்ஸ் சொல்லியிருக்கார். தாங்க முடியாத கஷ்டம் அவருக்கு வந்தபோது எதையும் தாங்கிப்பார் அவர். எல்லாம் தான் எதையும் தாங்க முடியாது, கொட்டி அழுது தீர்த்துருவேன். ஒரே ஒரு சமயம் ரொம்ப 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 கஷ்டம் வரும்போது, எனக்காக உன் கடவுள்கிட்ட வேண்டிக்கோ அப்படின்னு. அப்ப கூட உன் கடவுள், நான் எனக்கு நம்பிக்கை உண்டு. ஆனா ஒண்ணுங்க, அவருடைய அவர் வந்து எனக்கு திணிக்கல, நீ கோயிலுக்கு போகாது, அதெல்லாம் போகாது. நானும் என் லிமிட்டை வச்சுட்டு இருக்கேன். கோயிலுக்கு போறதெல்லாம் மிச்ச பேருக்கு இன்கன்வீனியன்ஸ் இருக்கக்கூடாது அப்படின்னு அதையும் நானே எனக்கு கிரெடிட் கொடுத்துக்கிறேன். உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச நடிகர் தமிழ் சினிமாவில் யாரை? பிடிச்ச நடிகர் சிவாஜி. இன்னைக்கும் என்னைக்கும் எப்பொழுதும் கமல் நடிகனாவே எனக்கு இன்னும், ஏன்னா நான் எடுத்து வளர்த்த குழந்தை, அதனால எனக்கு அதுதான் ஞாபகம். அந்த குழந்தை நான் பண்ணது அதுதான் ஞாபகம் வருது. கமலை குறைச்சி மதிப்பிட நினைக்காதீங்க, இஸ் டூ குட், அது பெஸ்ட்டு தான். பட் சிவாஜி அவர் இருந்த காலத்துல அவர் சூழ்நிலை, இவன்லாம் நல்ல வசதியா வாழ்ந்தவன், நல்ல சினிமா, தினம் சினிமா பக்கத்துல தியேட்டர் தினம் சினிமா பார்த்துருக்காமா, 2 ஷோவையும். அதெல்லாம் இல்லாத இருந்ததுனால. ஆனா இது கமல் வந்து இட் டசன்ட் கம் இன்டு தி பிக்சர். உங்களுக்கு எந்த கதாநாயகி ரொம்ப பிடிக்கும்? உங்களுக்கு சின்ன பையனா இருக்கிறது யாரோ ஒரு ஹிந்தி நடிகை பிரமாதமா நடிச்ச மாதிரி இருந்தது. அது 17-18 வயசுல. அதுக்கு தெய்வீக காதல். தெய்வம் கிடையாது, லவ்வும் கிடையாது. இவர் தெய்வ உங்க மேல வந்திருக்குல்ல, உங்க மேல இருக்குல்ல லவ். கமல் சாருக்கு ஆன் ஸ்கிரீன் பேர்னா யார் ரொம்ப நல்லா இருப்பாங்க நீங்க படங்கள்ல பாக்கும்போது? ஸ்ரீதேவிங்க. அதுக்கு என்ன சந்தேகமா? என்ன ஸ்ரீதேவி என்ன தங்கமான குழந்தை அது. ஐயோ, நம்ம எப்படி சாதாரணமா வரும், ஒண்ணுமே தெரியாது. அவளை பத்தி கண்ணா பின்னான்னு சொல்றாங்க. ரொம்ப நல்ல இன்னசென்ட்னா இன்னசென்ட். கமல் பா ரொம்ப வாருவான். ஐயோ கொஞ்சம், ஆனா பெஸ்ட் பேர் தான் வேணும்னு முடிவு பண்றது கமல் தான் நியமா. அதில் அது ஸ்ரீதேவி ரொம்ப நல்ல பொண்ணு. ஸ்ரீதேவி மதரும் எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. ஐ யூஸ் டு ஆல்வேஸ் கோ டு பீச் வித் ஹர். நாங்கள் 2 பேரும் தான் உட்காந்து பேசிகிட்டு இருப்போம். ஏன்னா ஸ்ரீதேவியினுடைய ஃபாதர் வந்து
லாயர், எனக்கு தெரிஞ்சவர், மதுரையில் லாயராக இருந்தார். ஐ நோ தி ஃபேமிலி வெரி வெல். அவர் இன்ஃபேக்ட் வாஸ் அ லாயர். லாயர் மாத்திரம் இல்லை, ஸ்ரீதேவி அப்பாவுக்கு கோடிக்கணக்கில் சொத்து இருந்தது ஒரு காலத்தில். உங்களுக்கு 3 பிள்ளைகள் வரும்போது நீங்க ரொம்ப கண்டிப்பான பெற்றோரா இல்ல ரொம்ப அவங்க கிட்ட ரொம்ப கண்டிப்பு, கண்டிப்பா ரொம்ப கண்டிப்பு. ஐயா ஐயா அவர் ரொம்ப லீனியன்ட் ஐயா. ஆனா ரொம்ப ஃபேஸ்புக்ல ரொம்ப ஆக்டிவா இருந்தாங்க இல்லையா? சுஹாசிதா வேண்டான்னா எழுதாதீங்கோ. பிகாஸ் அகெயின் ஐ டெல் யூ இஸ் ப்ரூட்டலி ஃப்ராங்க். கொஞ்சம் பூசி முழுக தெரியாது. வேணாம், ஆனஸ்டி, ஃபுல் ஆனஸ்டி. குழந்தைகள் வந்து ஒரு ஒரு யாரோ உறவுக்காரங்க வந்தா கூட அவங்கள ஹல்லோ கூட சொல்ல மாட்டேங்கிறது, போய் அது இதில் உட்காந்துக்கிறது, அதெல்லாம் விளையாடுறது இல்லை, ஒண்ணுமே. இந்த ஹெல்த்தும் ஸ்பாயில் ஆகும். இது கொஞ்சம் இது அதுல நல்லது இருக்கலாம், பட் அந்த கெடுதல் ஜாஸ்தியா இருக்கு. அந்த கெடுதலை அவாய்ட் பண்ண முடிஞ்சா இதை ரொம்ப உறுத்துறது எனக்கு. ரொம்ப கஷ்டம். சி மிக்சி கிரைண்டரை வரவேற்ற அளவுக்கு இதை வரவேற்க முடியல. அதெல்லாம் பூன். மிக்சி இஸ் அ பூன், கிரைண்டர் இஸ் அ பூன், இது வாஷிங் மிஷின் இதெல்லாம் ரொம்ப சௌரியமாக தான் இருக்கு. முதல்ல எலக்ட்ரிசிட்டியே கிடையாது, இப்போ எல்லாம் ஏசி கிடையாது, ஃபேன் கிடையாது, அதெல்லாம் ஜோரா நல்ல இதெல்லாம் நல்லா வந்திருக்கு. ஏன் இப்படி ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு? நிறைய கேள்விப்படுறேன். நான் எதுக்குமே நான் போறது இல்லை, நான் பார்க்கறது கூட இல்லை. ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்றாங்க ரொம்ப மோசமா இருக்கு, ரொம்ப மோசமா எழுதுறாங்க. எதை பத்தி சொல்ல இல்ல, அவர் வந்து சோசியல் மீடியா இப்ப நிறைய இந்த இன்ஸ்டாகிராம் நிறைய அப்ளிகேஷன்ஸ் வந்துருச்சு இல்லைங்களா? பசங்க எப்ப பார்த்தாலும் போன் கையமா இருக்காங்க, அதையே பார்த்துட்டு அதை பத்தி சொல்றாங்க. இப்ப எனக்கு இன்னொரு கேள்வி, இப்ப இதுல 2 பேர் மாதிரி வீட்டுல வயதுல மூத்தவங்க வந்து இந்த மாதிரி விஷயங்கள் சொல்லும் போது இப்ப இந்த தலைமுறை வந்து அதை கடந்து போயிடுறாங்க, கேட்க மாட்டாங்களே, அது எப்படி பாக்குறீங்க? நல்லது அப்படின்னு சொல்லும் போது அது கடந்து போயிடுறாங்க, நீங்க என்ன சொல்றது அப்படின்ற மாதிரி போயிடுறாங்க இல்லையா? இது எப்படி பாக்குறீங்க இந்த காலத்து தலைமுறை? எங்க குழந்தைகளை பொறுத்தவரையில் அந்த கஷ்டம் வந்தது இல்லை. நான் பொதுவா கேக்குறேன், உங்க குடும்பத்துல இல்லைன்றது சிறப்பு. ஆனா பொதுவா இப்ப இந்த தலைமுறை அதுதான் நான் ரொம்ப வருத்தப்படுறேன். நான் அதுகளை பார்த்து பரிதாபப்படுறேன், எனக்கு கோவப்படல, பரிதாபமா இருக்கு. அடுத்த ஜெனரேஷன் நம்மளை கூட பெட்டரா பண்றாங்க, அது வேற விஷயம். அதை வந்து நம்ம தவிர்க்கவே முடியாது. அதை போய் நம்ம சரியில்லை, நீ சரியா நடந்துக்கலைன்னு ஒரு கண்டிப்பு, ஒரு வயசு வர ஒரு சில கண்டிப்புகள் வேணும். அந்த வயது தாண்டுற போது கண்டிப்புகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வரணும். ஓரளவு அவங்க வளர்ச்சி அடைந்த போது, இது புத்தி வளர்ந்த பிறகு நம்ம சொல்றது தவறாக இருக்கலாம், நமக்கு வேணும்னா தெரியாம இருக்கலாமே ஒழிய, ஒரு வளர்ந்த ஒரு பிள்ளைக்கு தெரியாதது ஒன்றும் இல்லை. நம்மளை விட கொஞ்சம் ஒரு 10% அடுத்த ஜென்ரேஷன் அதிகம் தெரிஞ்சு வச்சிருக்கும். அதனால அதை கொஞ்சம் தவிர்க்கணும்னு நினைக்கிறேன். கட்டாயப்படுத்துவதை தவிர்த்தா வளர்ச்சி அதிகம் இருக்கும். ஏன்னா நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் திங்ஸ் பெட்டர். முக்கியமான விஷயம் ஏன்னா வந்து வயது கூடும்போது வந்து உணவு பழக்க வழக்கங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இப்போ ரொம்ப இஷ்டத்துக்குன்னு ரொம்ப ஜங்க் ஃபுட்ஸ் நிறைய எடுத்துக்கிற தலைமுறை, ஃபுட் ஹேபிட்ஸ் எடுத்துக்கிற நேர காலம் எல்லாமே மாறிடுச்சு இல்லையா? நீங்கள் 2 பேரும் உணவு பழக்கங்கள் எப்படி கடைப்பிடிக்கிறீங்க? என்னென்ன சாப்பிட்றீங்க உங்களுடைய உணவு முறை? மணி சாருக்கு கொஞ்சம் ஹெல்த் ப்ராப்ளம்லாம் இருக்கு. அவர் ரொம்ப ஸ்ட்ரிக்ட், பாவம், ரொம்ப ஸ்வீட்லாம் பிடிக்கும். இப்போ ரொம்ப எல்லாத்தையும் இது பண்ணிட்டாரு, ரொம்ப மில்லட்ஸ் அது அந்த மாதிரி சாப்பிட்டுட்டு இருக்காரு. கஷ்டமா இருக்கு எனக்கு. ஏன்னா அவர் ஃபுட் லவர், இத்தினுண்டுதான் சாப்பிடுவார், அது ரொம்ப நல்லா விரும்பி சாப்பிடுவார். ஸ்வீட் ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. கம்ப்ளீட்டா இதுவாயிட்டார். எங்க வீட்டில் ஓரளவுக்கு இதுவாக தான், வெஜிடபிள்ஸ் ஜாஸ்தி, ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் அண்ட் இது சாப்பாடு கம்மியாக தான். சாப்பாடு கம்மியாக. நீங்கள் ஐயா, நீங்கள் உங்களோட உணவு பழக்கம்? 93 வயது வரை வாழ்ந்திருக்கிறதே அதே பெரிய சமாச்சாரம். அதனால உணவுல பெரிய தப்பு பண்ணாதான் நான் நினைக்கிறேன். அதாவது அந்த சீக்ரெட் என்னன்னு கேட்கறேன் நான். அது சீக்ரெட் என்னன்னா கிடைச்சதை சாப்பிடுறது. காலையில இதுதான் நாங்க உணவு எடுத்துக்கிறது, மத்தியான வேலை இது, இரவுல இத்தனை மணிக்குள்ளேயே சாப்பிட்டுருவோம் நாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாம், கூடிய வேலை டைம் கீப் அப் பண்ணுவோம். பட் மணி வந்து அவர் கொஞ்சம் இதுவாக இருக்கும். அவர் சாப்பாட்டுக்கு அவர் எல்லாரும் ஒன்றா உட்காந்து சாப்பிடுறது அவருக்கு. ஐயோ டேபிள் சேர் ரொம்ப இருக்கு அப்படின்னு சந்தோஷப்படுவார். அவர் ஜாயிண்ட் ஃபேமிலியிலே அவர் வளர்ந்ததுனால லைக்ஸ் இந்த மாதிரி. எங்கள் வீட்டில் ரொம்ப சிம்பிள் பட் நல்ல சாப்பாடாக இருக்கும். நீங்கள் உங்களோட ஸ்லீப்பிங் ஹவர்ஸ் டெய்லி எப்படி இருக்காது அந்த ரொட்டீன்?
வயசாயிடுச்சு இல்லையா, ராத்திரி சரியா தூக்கம் வராது, மத்தியானம் கொஞ்சம் தூங்கிடுவேன். மத்தியானம் தூங்க உங்களுக்கு மத்தியானம் தான் தூங்குறது இல்லை. மத்தியானம் தூங்குனேன்னா நைட்டு தூக்கம் எல்லாம் போயிடுது. அதனால தூக்கமா நான் படுத்து காலையில எந்திரிக்கிறது 7 மணிக்கு எந்திரிச்சாலும் சரி, 8 மணிக்கு எந்திரிச்சாலும் சரி, ஒரே ஒரு ஸ்லீப்பிங் டைம். அது நைட்டு மட்டும்தான், அது நைட்டு மட்டும்தான் இருக்கு. டேயில படுத்தேன்னா சரி, நைட்டு ஸ்லீப்பு போயிடுது. நீங்க ஆனா நீங்களும் இரவு மட்டும் தான் உறங்குறது, நீங்களும் நைட்ல மட்டும் இல்லை. அது வந்து இளமை காலத்துல அது பரவாயில்ல. இப்ப வந்து வயோதிகத்துல தூக்கம் வராது பகல்ல தூங்குனா. அதனால பகல்ல 1 மணி நேரம் தூங்குனோம்னா சரி, அந்த 1 மணி நேரத்தை அங்க சரி பண்ணணும். தூங்க விடாம செய்யும். அது எனக்கு நடக்குது. அதனால நான் அநேகமா தியானம் தூங்குறத தவிர்க்க முயற்சிக்கிறேன். வருது தூக்கம், ஆனா என்ன ரிலாக்ஸ் என்ன பண்ணுவீங்க 2 பேரும் ரிலாக்ஸ் பண்றதுக்கு? எனக்கு புக்ஸ், ஒருத்தரோட திட்டிப்போம். புக்ஸ் தான் எனக்கு. அது கேட்டீங்களா? ஒருத்தர் திட்டிப்போம் அப்படின்றாரு. நியாயமா திட்டிக்குவோம், அதுல ஒன்றும் தப்பு இல்லை. பொழுது போயிடும். இல்ல அவங்க தப்புன்னு ஏதாவது சொன்னா என்ன தப்பு, நான் என்ன தப்புன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் கத்தினார்னா ஏன் இப்படி நான் கத்தும் போதே என் மேல தப்புன்னு உனக்கு தெரியாதா? ஆனா நிறைய கத்துவேன். சத்தமா கத்துனேன்னா தப்பு தெரியும். பட் வாக்கிங்லாம் போறது உண்டா 2 பேரும்? கிடையவே கிடையாதுங்க. அன்னைக்கு ஒரே ஒரு நாள் போனோம், அதை போய் போட்டோ எடுத்து பெரிய அமக்கலம் பண்ணிட்டா. அதான் 2 பேரும் சேர்ந்து எதுவுமே பண்ணதில்லை. சினிமாவுக்கு போறோம் எப்பவுமே ஆதி காலத்துல இருந்து ஒன்னா போனதே இல்லை. 2 பேரும் சேர்ந்து நல்ல பிள்ளைகளை கத்துருக்கோம். ஆக்சுவலி இவர் மூத்த பையன், நான் மூத்த மருமகன். எப்பவுமே சேர்ந்து போய் ரொம்ப பொறுப்புகள் ஜாஸ்தின்றதுனால வந்து அப்படி பொறுப்பு இல்லை, அது அப்படியே இதுவாயிடுச்சு. இப்ப பெரிய குடும்பத்திலேயே இவங்க சித்தப்பா வந்து ராமநாதத்துல இருந்தார். நாங்க பரமக்குடி 20 years அங்க இருந்தோம் இல்லையா. அவங்க வீட்டுல எப்ப பார்த்தாலும் விசேஷம் வரும். அப்போ ஃபோன் பண்ணி அப்பெல்லாம் போஸ்ட் பண்ணி நான் முதல் நாள் ராத்திரியே போயிடுவேன், இவர் மறுநாள் தான் வருவார். எப்பவுமே சேர்ந்து போறதே இல்லை அப்படின்றது. ஹாப்பி லைஃபை லீட் பண்றதுக்குன்னா என்ன சொல்லுவீங்க இப்ப இந்த தலைமுறைக்கு? இதை ஃபாலோ இதுதான் நாங்க இப்படி இவ்வளவு வருஷமா நாங்க சந்தோஷமா இருக்கோம். எக்ஸாம்பிள். எது வந்தாலும் கவலைப்பட மாட்டார். அது ரொம்ப 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 கஷ்டங்க. அது ரியாக்ஷன் எல்லாத்துக்கும் ஒன்னாதான் இருக்கும். அவர் சொல்வார், கத்தி கதறி என்ன பண்ணணும்னு போனணும் அது தெரியாது. ஐயோ விழுந்துட்டியே, இப்படி விழுந்தேன், எங்க விழுந்தேன் அது சொல்லாதே, இப்போ உடனே போய் மருந்து போட்டு டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போன்னுவார். அந்த ஒரு இது வரலைங்க, இவ்வளவு வருஷம் பழையும் வரல. உடனே கத்தி அவங்கள பண்ணி எங்க விழுந்த, ஏன் விழுந்த, எப்படி விழுந்த, அப்படிதான் சொல்ல தோணும். இவர் அப்படி ப்ராக்டிகல் சார் அப்படி போய் அது கரெக்டா யோசனை பண்ணீங்கன்னா அது வந்து கொஞ்சம் ஸ்லோனஸை காமிக்கும். வெற்றிகரமா இருக்கிறவங்கெல்லாம் கொஞ்சம் சுறுசுறுப்பா இருக்கிறவங்க தான் பெரிய வெற்றி இல்லாதவங்க. நாங்கள்லாம் அப்படி ஸ்லோவா வந்து ஸ்லோவா வக்கீலா வந்து அப்புறம் ஸ்லோவா நடிகனா 50 வயசுல வந்து 60 வயசுக்குள்ள அவார்டு வாங்கி இப்படி கடைசியில எல்லாம் பண்ணிட்டு இருப்போம். அது என்னன்னா ஸ்லோனஸ். பட் யூ ஸ்டடி இல்ல, பட் ஆனா ஸ்டடின்னு சொல்ல முடியாது. அப்பப்ப தண்ணி போட்டா போதும். ஆனா போடல 20 வருஷம். 2 பேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப ரொம்ப நன்றி. நிறைய விஷயங்கள் ரொம்ப சந்தோஷமா இருந்தது எனக்கு. கப்பலா மலேசியா போக ரெடியா? அப்போ ஸ்னேகாலயா சில்க்ஸ்ல மார்ச் 8 முதல் 31 வரை உங்களுக்கு விருப்பமான சாரியை பர்ச்சேஸ் பண்ணி விமன்ஸ் டே ஸ்லோகன் கான்டெஸ்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணி வின் பண்ணுங்க. ஸ்னேகாலயா ஃபர்ஸ்ட், மலேசியா நெக்ஸ்ட்.